ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸில் நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல் கணக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். இது டெட் எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல நேர்மாறல்னா என்னன்னு பார்ப்போம். ஒன்றின் மதிப்பு அதிகரிக்கும் போது மற்றொன்றின் மதிப்பும் அதிகரித்தால் அது நேர்மாறு. அடுத்தாப்புல ஒன்றின் மதிப்பு குறையும் பொழுது மற்றொன்றின் மதிப்பும் குறைந்தால் அதுவும் என்னதான் நேர்மாறல். இப்போ இதுக்கு சில எடுத்துக்காட்டு: பொருளின் அளவு விலை, நேரம் தூரம், வாடகை கால அளவு, முதலீடு வட்டி, ஆள்கள் கூலி, ஆளின் உயரம் நிழலின் நீளம். இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு? நேர்மாறலுக்கு. ரைட்டா? இப்போ அடுத்தாப்புல எதிர்மாறல்னா என்னன்னு பார்ப்போம். ஒன்றின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது மற்றொன்றின் மதிப்பு குறைந்தால் அது எதிர்மாறல். அதே மாதிரி ஒன்றின் மதிப்பு குறையும் பொழுது மற்றொன்றின் மதிப்பு அதிகரித்தால் அதுவும் என்னதான்? எதிர்மாறல். இதுக்கு சில எடுத்துக்காட்டு: வேலையாட்களும் காலமும், அதே மாதிரி வேகமும் காலமும், அதே மாதிரி புத்தகத்தின் உள்ள பக்கங்கள், பக்கங்களில் உள்ள வரிகள், இருப்பில் உள்ள உணவுப் பொருட்களும் அதை பங்கிடுக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கையும், இதெல்லாம் எதிர்மாறலுக்கு எடுத்துக்காட்டு. சரி, இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்கு போவோம். அது என்ன சார் ஷார்ட்கட்டு? நேர்மாறல் எதிர்மாறல் ரெண்டு அம்புக்குறி போட்டிருக்கேன். வழக்கமாக இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. சூத்திர முறை இருக்குது, அப்புறம் நேரடியாக பெருக்கி போடுற முறையெல்லாம் இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த அம்புக்குறி மெத்தடில் இதுவுமே சில பேருக்கு தெரியும். ரெண்டு அம்புக்குறி போடுவாங்க. நம்ம ஒரே ஒரு அம்புக்குறி தான் பயன்படுத்த போகிறோம். நேர்மாறல்னா ஒரு அம்புக்குறி, எதிர்மாறல்னா ஒரு அம்புக்குறி. நேர்மாறல்னா மேல் நோக்கி அம்புக்குறி, எதிர்மாறல்னா கீழ் நோக்கி அம்புக்குறி. சரி, அதுக்கப்புறம் சார் அம்புக்குறி ஆரம்பிக்கும் இடத்தில் உள்ள மதிப்பை பெருக்கு பின்னத்தின் மேல் பகுதியில் போடவும், முடியும் இடத்தின் மதிப்பை கீழ்ப்பகுதியில் போடவும். இது என்ன சார் புரியலையே? சரி, கணக்கு போடையில் புரியும். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்ப்போம். 4 புத்தகங்களின் விலை ரூ. 20 எனில் 7 புத்தகங்களின் விலை என்ன? இதான் கேள்வி. இப்போ இதுக்கான தீர்வு பாருங்க. புத்தகங்கள் விலை எழுதிக்கிட்டேன் ரூபாயில். 4 புத்தகங்கள் எவ்வளோ ரூபா? 20 ரூபா. இப்போ 7 புத்தகங்கள் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ புத்தகங்களும் விலையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன மாறல்? நேர்மாறல். ஸோ அதை எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, அம்புக்குறி நேர்மாறலுக்கு எப்படி சொன்னேன்? மேல் நோக்கி அம்புக்குறி. ரைட். அடுத்தாப்புல எக்ஸ் போட்டுக்கிட்டு, இந்த எக்ஸை போட்டுக்கிட்டு அம்புக்குறி எங்கே ஆரம்பிக்குது பாருங்க? 7ல் ஆரம்பிக்குதா? அதை தொகுதியிலையும் முடிகிறது 4ல் முடியுது. ஸோ அப்போ எப்படி போடுறேன்னு பாருங்க. 7/4 இன்ட்டு இந்த 20 போட்டுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடித்தோம்னா 1 4 5 20, 7 35. இப்போ விடை கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் எழுத போகிறோம். 7 புத்தகங்களின் விலை 35. இது வந்து ரொம்ப சாதாரண கணக்கு. இதை சூத்திர முறையிலையோ அல்லது சமன்பாடு பயன்படுத்தியோ நம்ம போடலாம். சரி, அப்போ இந்த சூத்திரம், இந்த அம்புக்குறி முறை எங்கே சார் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்டால் கலப்பு மாறல் கணக்குகளுக்கு பயன்படும். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு எதிர்மாறல் கணக்கு. இது டெட்டில் கேட்ட கொஸ்டின். ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறோன்னு பாருங்கள். வீரர்கள், அடுத்து நாட்கள். முதல்ல எத்தனை வீரர்கள் இருக்காங்க? 200, நாட்கள் 40. சரியா? அப்புறம் கூடுதலாக எத்தனை பேர் வர்றாங்க? 50 பேர் வர்றாங்க இல்லையா? அப்போ 200 + 50 என்னன்னு ஆயிடுது? 250 ஆயிடுது. நாட்கள் கண்டுபிடிக்கணும், எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னுட்டு. சரியா? இப்போ பாருங்க, ஆட்கள் அதிகரிக்கும் பொழுது நாட்கள் குறையும் இல்லையா? ஆட்கள் அதிகரிக்கையில் நமக்கு அந்த சாப்பாடு இருக்கிற நாட்கள் குறையும். அப்போ இது என்ன மாறல்? எதிர்மாறல். அதை நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், நம்ம எதிர்மாறல்னால் எப்படி அம்புக்குறி போடுவோம்? கீழ் நோக்கி அம்புக்குறி. ரைட்டு. அடுத்தாப்புல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த அம்புக்குறி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஆரம்பிக்கிற இடம் இங்கே 200 இல்லையா? அப்போ அதை தொகுதியில் போடுறேன், பை பகுதியில் 250 போடுறேன், இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 40. அவ்வளோதான். இப்போ இந்த 200ஐயும் 250ஐயும் நான் அடிக்கிறேன் 50வது வாய்ப்பாடால். என்ன சார் 50வது வாய்ப்பாடா? 50வது வாய்ப்பாடு ரொம்ப ஈஸியில் ரூபா நோட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ 4 5, 4 50 200, 5 50 250. அடுத்து இந்த 5ஐயும் 40ஐயும் அடிக்கிறேன் பாருங்கள். ஓரஞ்சு 5, எண்ணஞ்சா 40. அவ்வளோதான், இனிமேல் அடிக்க முடியாது. இப்போ 4ஐயும் 8ஐயும் பெருக்கி போட்டுறோம், 32. ஸோ அப்போ அதான் ஆன்சர். விடை எனது ஆப்ஷன் சி, 32. அடுத்து நாம் பார்க்க போகிறது கலப்பு மாறல். இது வந்து டெட்டு 2017 கேட்ட கொஸ்டின். ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறது எனில் அந்த கார் அதன் பாதி வேகத்தில் செல்லும் போது 7 மணி 30 நிமிடங்களில் கடக்கும் தூரமானது. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கை நம்ம எப்படி செய்யணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேகம் km/மணி, அடுத்தாப்புல நேரம், அடுத்தாப்புல தூரம். ரைட்டா? வேகம் வந்து நம்ம 1/2ன்னு எடுத்துக்கலாம், அதில் பாதிங்கிறதுனால. ஆனால் நாம் எப்படி எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா
60 கிலோமீட்டர் பெர் மணின்னு எடுத்துக்கிறோம். சரியா? எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 60ன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்தாப்புல நேரம் 5 மணி நேரம், தூரம் 400 கிலோமீட்டர். சரியா? இப்போ அடுத்தாப்புல இந்த வேகத்துல பாதி ஆக்குறாங்க. அப்ப எவ்வளவு? 30. சரி, நேரம் 7 மணி 30 நிமிடங்கள். அப்ப 7.5 மணின்னு எழுதிக்கிறேன். தூரம் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போ பாருங்க, முதல்லையும் மூணாவதையும் பாருங்க. வேகத்தையும் தூரத்தையும் ஒப்பிடுங்க. நடுவில் உள்ளதை பார்க்க வேண்டாம். இப்போ வேகம் என்ன பண்ணுறோம்? குறைக்கிறோம். அப்போ தூரம் அதே அளவு கடக்க முடியுமா? இல்லை, அதை விட கம்மியாக தான் கடக்க முடியும். அப்போ வேகமும் குறையுது, தூரமும் குறையுது. ரெண்டுமே குறைஞ்சாலும் என்ன மாறல் தான் சொல்லியிருக்கோம்? நேர்மாறல் இல்லையா? அப்போ அதை எழுதிக்கிறோம். வேகம், தூரம், நேர்மாறல். அப்போ அம்புக்குறி என்னது? மேல் நோக்கி அம்புக்குறி. ரைட். அடுத்தாப்புல பாருங்க, நேரம், தூரம். 5 மணி நேரம்னா 400 கிலோமீட்டர் பயணம். 7.5 மணி நேரம்னா அதை விட இன்னும் கூடுதலாக பிரயாணம் பண்ணலாம் இல்லையா? அப்போ நேரமும் கூடுது, அப்போ தூரமும் கூடுது, ரெண்டுமே கூடுது. அப்போ இதுவும் என்னதான்? நேரம், தூரம், நேர்மாறல். அப்போ இதுக்கும் நான் என்ன போட்டுக்கிறேன்? மேல் நோக்கி அம்புக்குறி போட்டுக்கிறேன். சரியா? இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இங்கே என்ன இருக்குது? 30, இங்கே 60. ஸோ அப்போ எழுதிக்கிறேன் 30/60. அதே மாதிரி இங்கே பாருங்க, 7.5, இங்கே 5. அப்போ 7.5/5 இன்ட்டு 400. அவ்வளோதான். இப்போ இதை அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். இங்கே 0.5 இருக்குது. அதனால் தொகுதியையும் பகுதியையும் நான் எதால் பெருக்கிட்டேன்? 10ஆல் பெருக்கிட்டேன். அப்போ 75/50. இப்போ இனிமேல் நம்ம அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 30ஐயும் 60ஐயும், ஒரு 30 30, 2 30 60. இந்த 75ஐயும் 50ஐயும் 25ஆம் வாய்ப்பாடை வச்சு அடிக்கலாம். 3 25, அடுத்தாப்புல 2 25 அடிச்சாச்சு. ரைட். இப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது? இங்கே 400 இருக்குது பெருக்கல். இப்போ இதை ரெண்டையும் பெருக்கிக்குவோம். தொகுதியில் 1ஐயும் 3ஐயும் பெருக்கிக்குவோம், 2ஐயும் 2ஐயும் பெருக்கிக்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 × 3 3, 2 × 2 4, இன்ட்டு எவ்வளவு? 400. அதை போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 4ஐயும் 400ஐயும் அடிச்சிடலாம். எத்தனை தரம் போகுது? 100 தரம் போகுது. இப்போ இந்த 3ஐயும் 100ஐயும் பெருகிடுவோம். 300. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 300. ஆப்ஷன் என்னது? பி, 300 கிலோமீட்டர். இதுதான் சரியான விடை. சரியா? ரைட். அடுத்தாப்புல நாம் பார்க்க போகிறது இன்னொரு டெட்டு கணக்கு. இதுவும் 2017 கேட்டிருக்காங்க. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பர்? இதுதான் ஒரு கொஸ்டின். இந்த இதுக்கான ஒரு கொஸ்டினை பார்ப்போமா? எப்படி செய்யணும்னு பார்ப்போம். தீர்வு: ஆண்கள், நேரம், நாட்கள். ரைட்டா? எத்தனை ஆண்கள்? 6 ஆண்கள். அடுத்தாப்புல எத்தனை நேரம் எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம். நாட்களில் எவ்வளோ போட்டுக்கிறோம்? 24 போட்டுக்கிறோம். ரைட்டு. அடுத்தாப்புல பாருங்கள், 9 ஆண்கள். அடுத்தாப்புல நேரம் 8. அடுத்தாப்புல நாட்களில் எவ்வளவு போட்டுக்கிறோம்? எக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் 1ஐயும் 3ஐயும் ஒப்பிடுங்க. ஆண்கள் 6னா நாட்கள் 24. ஆண்கள் 9, ஆட்கள் கூடுது. அப்போ 24 ஆகுமா? அதை விட கம்மியாகும். சீக்கிரமாக முடிச்சிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆண்கள், நாட்கள், எதிர்மாறல். இப்போ எதிர்மாறல்னா அம்புக்குறி எப்படி போடுறோம்? கீழ் நோக்கி அம்புக்குறி. ரைட். இப்போ 2ஆவதையும் 3ஆவதையும் பாருங்கள். நேரம், நாட்கள். 10 மணி நேரம் அப்படின்னு வேலை செஞ்சோம்னா 24 நாட்கள். 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறோம். அப்போ நாட்கள் என்ன ஆயிரும்? கூடிரும். இது குறையுது, அது கூடுது. அப்போ இது என்ன தான்? எதிர்மாறல். நேரம், நாட்கள், எதிர்மாறல். ரைட்டா? போன கணக்கில் ரெண்டுமே நேர்மாறலாக வந்துச்சு. இந்த கணக்கில் ரெண்டுமே எதிர்மாறலாக வந்திருக்கு. ரைட். இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறோன்னு பாருங்கள். அம்புக்குறி எங்கே ஆரம்பிக்குது? 6 கிட்டக்க. ஸோ அப்போ 6/9 இன்ட்டு 10/8 இன்ட்டு 24. இப்போ நம்ம இதை எப்படி சுருக்கிறதுன்னு பாருங்கள். முதல்ல ஓரட்டு 8, மூவட்டா 24 சுருக்கிட்டேன். அடுத்தாப்புல இந்த 1, 1 3 3, 3 9. சரி, அடுத்து இந்த 3ஐயும் 6ஐயும் 1 3 3, 2 3 6 எல்லாத்தையுமே சுருக்கியாச்சு. பகுதியில் எந்த நம்பரும் இல்லை. இப்போ மேலே தொகுதியில் என்ன இருக்குது? 2ம் 10ம் தான். அப்போ 2 × 10 20. ஸோ அப்போ இதுக்கான விடை என்னது? செய்து முடிக்கும் நாட்கள் 20. விடை ஆப்ஷன் பி, 20 நாட்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படிலாம் எழுதிக்கிறோம்? நீளம், அடுத்தது ஆண்கள், அடுத்தது நாட்கள். நீளத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எத்தனை மீட்ரு? 80 மீட்டர். ஆண்கள் 6 ஆண்கள், நாட்கள் 15 நாட்கள். இப்போ 256 மீட்ரு கொடுத்துருக்குறாங்க.
ஆண்கள் வந்து 16. அப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ். ரைட்டா? இப்போ முதல் 1ஆவதையும் 3ஆவதையும் பாருங்க. நீளம் நாட்கள் 80னா 15 நாள், 256னா 15 நாட்களை விட கூடுதல் ஆகும். அப்படியா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம்? நீளம் நாட்கள் நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன அம்புக்குறி? மேல் நோக்கி அம்புக்குறி. சரி, அடுத்தப்புல பாருங்க. ஆண்கள் 6 ஆண்கள்னா 15 நாட்கள் ஆகுது. 16 ஆண்கள்னா நிறைய ஆண்கள் சேர்ந்துட்டாங்க. அப்போனா சீக்கிரம் முடிச்சிடலாம்ல. அப்போ இது என்னது? ஆண்கள் நாட்கள் எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன அம்புக்குறி? கீழ் நோக்கி அம்புக்குறி. அவ்வளோதான். இப்போ நாம எக்ஸ் எழுத போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன போடணும்? இங்கே 256 இருக்குது, அதனால் இங்கே 80 இருக்குது. 256 பை 80. அடுத்ததில் பாருங்கள், கீழ் நோக்கி அம்புக்குறி 6 எங்கே இருக்குது? அங்கே மேலே இருக்குது இல்லையா? அப்போ 6 பை 16 இன்ட்டு 15. ரைட். இப்போ நாம் சுருக்க போகிறோம். இப்போ 16ஐயும் 256ஐயும் சுருக்கலாமா? ஏன்னா 16னுடைய வர்க்கம் தானே 256. ஸோ அப்போ 1 அப்போ 16, ஒரு 16 16, 16 16 256. ரைட்டா? சரி, வேறு எதெல்லாம் சுருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த 16ஐயும் 80ஐயும் சுருக்கலாம். பாருங்க, ஒரு 16 16, 5 16 80. ரைட்டா? அடுத்து இந்த 5ஐயும் 15ஐயும் சுருக்கலாம். ஓரஞ்சு 5, 3 15. அவ்வளோதான், எல்லா நம்பரையும் சுருக்கியாச்சு. இப்போ மேலே தொகுதியில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 6 3. ஸோ 6 3 18. இப்போ இதுதான் நமக்கான விடை. அப்போ ஆப்ஷன் விடை சி 18. சரியா? உங்கள் எல்லாருக்குமே இந்த கணக்குகள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய கணக்குகளை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.